நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விதுரா, நான் உன்னோடு அஸ்தினாபுரம் வரப்போவதில்லை. தவறு ராஜமாதா. ஏன் இம்முடிவை எடுக்க துணிந்தீர்கள்? அஸ்தினாபுரத்திற்கு தாம் அவசியம் தேவை. இல்லை விதுரா, நான் செய்ய வேண்டிய பணி முடிந்து விட்டது. நீரில் மிதந்து வரும் ஒரு மரக்கட்டை கூட ஏதோ ஒரு இடத்தில் கரை ஒதுங்கும். எனது வாழ்வின் முடிவான ஸ்தானம் இதுவே என்று உணர்கிறேன். அஸ்தினாபுரத்திற்கு வந்து மேலும் தவறிழைக்க நான் விரும்பவில்லை. நீ செல்வாயாக. நான் வேதவியாசர் ஆசிரமம் சென்று இனியுள்ள என் வாழ்வை துவங்குகிறேன். நீ பாண்டுவின் புதல்வர்களை அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் செல்வாயாக. மாதா. விதுரா, இது ராஜமாதாவின் ஆணையாகும். விதுரா, ராஜமாதாவின் இறுதியான ஆணை ஒன்றுள்ளது. நாம் வனம் வந்தது அஸ்தினாபுரத்தின் அரசனை அழைத்துச் செல்வதற்காக. ஆனால் இப்போது நீ அரியணை ஏற வேண்டிய ஒரு இளம் அரசனை அழைத்துச் செல்கிறாய். இன்றிலிருந்து நீ ஒன்றை கடமையாக கொள்ள வேண்டும். எவ்வாறாவது அஸ்தினாபுரத்தின் அரியணையில் யுதிஷ்டிரனை நீ அமர வைக்க வேண்டும். புறப்படுவதுரா. ஜகம் மீதினில் நடப்பவை எல்லாம் நம் விதியின் விளையாட்டா? யார்தான் அறிவாரதனை? நொடிதனில் மாறிடுமே. பிரஜைகளே, சந்திர வம்சத்தின் அற்புத தோன்றலான பாண்டுவின் நினைவுகள் நம்முடைய இதயத்தை விட்டு என்றும் அகலவே அகலாதென்று அனைவரும் அறிவோம். ஆனால் இப்பொழுது சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார். அரசராக விளங்கிய பாண்டுவின் சகாப்தமானது இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதால் நடப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். நமது ராஜ்யத்தின் அனைத்து பிரதேசங்களிலும் வழக்கமான வியாபாரமும் யாகங்களும் மங்களத்தை விளைவிக்கும் காரியங்களும் மீண்டும் துவங்கப்பட வேண்டும். இந்த அற்புதமான சுப முகூர்த்தத்தில் ஒரு மங்கள செய்தியை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். சரியாக 2 நாட்களுக்கு பிறகு குமாரர் துரியோதனனுடைய இளவரசு பட்டாபிஷேகம் ராஜசபையில் அமோகமாக நடைபெறும். பிரஜைகள் அனைவருக்கும் ஓர் உத்தரவு. இந்த மங்கள நிகழ்வு நடைபெற உள்ளதால் அஸ்தினாபுர ராஜ்யம் எங்கும் உற்சவம் நடைபெற வேண்டும். சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் மகாராஜா பாண்டு வாழ்க.
மகாராஜா பாண்டு வாழ்க என்று கூறாதே. ஏனெனில் மகாராஜா பாண்டு அமரராகிவிட்டார். மகாராஜா பாண்டு அமரராகிவிட்டார். மகாராஜா பாண்டு அமரராகிவிட்டார். மகாராஜா பாண்டு அமரராகிவிட்டார். எண்ணியது விழுந்தது. எழுந்திருங்கள். பணிகிறேன் பிதாமகரே. நீடூழி வாழ்க. அழைத்தால் நானே வந்திருப்பேனே. நான் தம்முடன் பகடை விளையாடுவதற்கு வந்தேன் இளவரசே. அவ்வாட்டத்தால் மனதிற்கு அமைதி கிட்டும் என்று கேள்வியுற்றேன். அமைதி அமைதி. அது உண்மைதான் பிதாமகரே. ஆனால் என்னை அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேன். தாங்கள் ஏன் சிரமப்பட்டு வர வேண்டும்? சிரமம் என்பது எனக்கு புதிதல்ல. அது சுமையாக எனது தோளில் சுமத்தப்பட்டுள்ளது. யார் அக்காரியத்தை செய்தது பிதாமகரே? அரசரின் ஆணையை பெற்று இப்பொழுதே அவனை வெட்டி வீழ்த்துகிறேன். நீ கூறும் அக்காரியத்தை என்னாலும் செய்ய இயலும் இளவரசே. சந்திர வம்சத்திற்கு விரோதமாக நடப்பவர்கள் எவராயினும் அவர்களை எனது பார்வை கொண்டே பஸ்மமாக்கும் சக்தி படைத்தவன். ஆனால் அக்காரியத்தை செய்வதற்கு மகாராஜாவிடம் தாங்கள் அனுமதி பெற வேண்டும் அல்லவா? வாருங்கள் பிதாமகரே, வந்து அமருங்கள். அங்குதான் அமருங்கள். முதலில் யார் பகடையை உருட்டுவது? நான் தான். ஏனெனில் இப்பகடையை தாம் பலமுறை உருட்டி விட்டீர்கள். அம்சமான எண் தங்களுக்கு விழவில்லை பிதாமகரே. அம்சம் கொண்ட எண் எதுவென்று கூறுவாயா? அனைத்தையும் தரும் ஆறாகும். அது 6 அம்சங்களை பற்றி எடுத்துரைப்பாயா? அவசியம் பிதாமகரே. ஒன்று, சக்கரவர்த்தி பாண்டு அமரராகிவிட்டார் பிதாமகரே. ஆகையால் மகாராஜா திருதராஷ்டிரர் இனி ஒப்பிற்கான அரசர் அல்ல. இப்போது அவர் சக்கரவர்த்தி ஆவார். இரண்டு, சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் தன்னுடைய புதல்வர்களிடத்தில் அதிகமான அன்பு கொண்டிருக்கிறார். மூன்று, என் ராஜபக்தியின் மீது அரசருக்கு அதீத நம்பிக்கை உள்ளது. நான்கு, அரசருடைய ஆணையானது தங்களை பொறுத்தவரை அந்த ஆண்டவனுடைய ஆணையாகும் பிதாமகரே. ஐந்து, ராஜ்யத்தில் இப்போது மகாமந்திரி இல்லாததால் ராஜ்யத்தின் பிரஜைகள் அனைவரும் குழப்பமடைந்துள்ளார்கள். ஆறு, சக்கரவர்த்தியின் ஆனந்தம் எதில் அடங்கியுள்ளது?
புதல்வரான துரியோதனனுக்கு இளவரசு பட்டம் சுமத்துவதில் உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தரப்பிலிருந்து 6 அம்சங்களை கூறுகிறேன் காந்தார இளவரசே. 1. அஸ்தினாபுரத்து ராஜவம்சத்தில் சிக்ஷையனும் தீட்சை பெறாமல் அரசகுமாரனால் இளவரசு பட்டத்தை சூட இயலாது. 2. ராஜாங்கம், மந்திரி மண்டலம் மற்றும் நியாய சபை இம்மூன்றும் கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவையும் அரியணையில் உள்ள அரசரும் எடுக்க இயலாது. 3. பாண்டு இயற்கை எய்தினான். ஆனால் ராஜமாதா இன்னும் உயிரோடு உள்ளார்கள். 4. தமது தந்தை சுபாலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. காந்தார ராஜ்ய பொறுப்பை தாம் ஏற்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்று உணர்த்துகிறேன். 5. ராஜ்ய அரியணையை காப்பேன் என்று சபதம் எடுத்தவன் நான். இறுதியாக 6. தம்முடைய உயிரை பறிக்க கூடாது என்று அரசர் இன்று வரை எனக்கு ஆணையிடவில்லை. திருதராஷ்டிரன், பாண்டு இருவரில் யாரின் புதல்வர் வேண்டுமாயினும் அரியணையில் அமரலாம். ஒருவருக்காக நான் வாதாடப் போவதில்லை. ஆனால் குலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவோரை உருக்குலைத்தே தீருவேன். காந்தார இளவரசே, நான் நன்கறிவேன். தாம் திருதராஷ்டிரன் மீது அதிகமான அக்கறை கொண்டவர். ஆனால் பாண்டுவின் புதல்வர் அரண்மனை வரும் வரை இளவரசு பட்டாபிஷேகம் நடைபெறாது. இதை தாமே சென்று அரசரிடம் கூறுங்கள். இன்னொன்றையும் நினைவு கூறுகிறேன் காந்தார இளவரசே. யானையானது தன்னுடைய வழியில் ஏற்படும் தடையைக் கண்டு விலகிச் செல்லும். அது காட்டும் கருணை, அதனுடைய பயம் அல்ல. அனைவரும் செல்லுங்கள். ஐயனே, தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன். துரியோதனனுடைய இளவரசு பட்டாபிஷேகம் பற்றி கூறப் போகிறாயா? நான் முடிவெடுத்து விட்டேன். மகாமந்திரியிடம் கலந்தாலோசிக்காமல் எவ்வாறு முடிவெடுப்பீர்கள் ஐயனே? மகாமந்திரியா? அன்று அவன் எனது பட்டாபிஷேகத்தில் ஊறு விளைவித்தவன். அவன் இதற்கு சம்மதிப்பான் என்று எண்ணுகிறாயா? விதுரன் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் அநியாயம் செய்பவர் அல்ல. நீ நம்பிக்கை கொள்ளலாம் காந்தாரி. நடப்பதைதான் நீ பார்ப்பதில்லையே. வஸ்திரம் கொண்டு நேத்திரம் மறைத்தவள் நீ. ஆனால் நான் பிறவி குருடனாவேன். சிறுவயது முதலே எனது பலகீனத்தை பலமாக்கி காட்டியவன். ஆகையினால் நம்பிக்கை கொண்டு வேதனையுறுவதற்கு பதிலாக எனது மனதில் அவ நம்பிக்கையை வைத்து வேதனையை வென்று காட்ட துடிப்பவன். சரிதானே சகுனி?
நான் கூறுவது உண்மைதானே? சந்தேகமில்லை மகாராஜா. ஆனால் அரசருக்கு தன்னுடைய புதல்வன் மீதும் நம்பிக்கை இல்லையா? சகுனி, நான் கூறவில்லை அரசே, பிரஜைகள் கூறுகிறார்கள். நம் பிரஜைகள் கூறுகிறார்கள். அரசருக்கு என்ன சங்கடம் வந்தது? ஏன் ரகசியமாக இளவரசருக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்கிறார்கள்? ராஜ்யத்தின் அரசரானவர் மகாமந்திரியிடம் அனுமதி பெற்றுத்தான் எந்த ஒரு ஆணையையும் நிறைவேற்ற வேண்டுமா என்ற சந்தேகம் கொள்கிறார்கள். ஒருவேளை நம் அரசன் விதுரன் தானோ என வினவுகிறார்கள். மகாராஜா, இதை கேள்விப்பட்டு என் இதயம் உடைந்து விட்டது. ஆனால் ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு புத்தி குறைவானாலும் சக்தி அதிகம் அல்லவா? என்ன செய்வது? என்ன கூறுகிறாய்? அதாவது மகாராஜா, இனி மகாமந்திரியின் வருகைக்கு பிறகுதான் இளவரசு பட்டத்தை நிகழ்த்த இயலும் என்று எடுத்துரைக்கிறேன். ஆனால் சகுனி, அன்று நீ கூறியதென்ன? அது மூடத்தனமாகும் அரசே, மூடத்தனமாகும். தங்கள் வாழ்வு சுகவயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுக்கு துக்கத்தின் வழியை காண்பித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் மகாராஜா, மன்னியுங்கள். என்ன செய்வது? இந்த ராஜ்யத்தின் நியதி அவ்வாறு உள்ளது. அனைவரும் துர்பாக்கியமான நிலையில் உள்ளோம். ஒருவருடைய உத்தரவை எதிர்பார்த்து அனைவரும் ஆடுகிறோம். தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று தாங்கள் நிரூபிக்க வேண்டும் மகாராஜா. ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்துள்ள ராஜசபையில் மகாமந்திரி விதுரன் வாயிலாக இளவரசு பட்டத்தை அறிவுறுத்த வேண்டும். அதை தாங்கள் செய்தால் தாங்கள் தான் ராஜ்யத்தின் அரசர் என்று ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் அனைவரும் நம்புவார்கள் மகாராஜா. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது என்று தோன்றுகிறது. தங்களால் மகாமந்திரியின் வாயிலாக அதை அறிவுறுத்த இயலுமா? விதுரன் அதை அறிவிக்கவில்லை என்றால் அவனை அக்கணமே நான் அழித்து காட்டுவேன். நான் இந்நாட்டின் அரசன். அடுத்தவர் வார்த்தையை கேட்டு ஆடும் கைப்பாவை அல்ல. நன்றி அரசே. தமது இந்த மாற்றத்தை பற்றி நான் அறியேன் அண்ணா. ஆனால் இளவரசு பட்டாபிஷேகம் பற்றி எடுத்துரைத்து நன்மையை செய்தீர்கள். இந்த வம்சத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்று அதை செய்யவில்லை காந்தாரி. என்னுள் ஏற்பட்ட இந்த மாற்றமானது நாளைய சீற்றத்தின் அறிகுறியாகும். இந்த அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரிக்கப் போவது அன்பு துரியோதனனாவான். நான் எப்பாடுபட்டாவது இதை நிறைவேற்றி காட்டுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செல்லாதே கர்ணா. மகனே, நீ அற்புதமான தனுர் வித்தையை கற்பதால் உனக்கு என்ன பிராப்தம் கிடைக்கப் போகிறது? தாயின் வார்த்தைகளை சற்று சிந்தித்துப் பார். செல்லாதே மகனே. என் வாக்கில் நம்பிக்கை ஏற்படவில்லையா? அனைத்து வித்தைகளையும் கற்று நான் விரைவாக வந்து சேர்வேன். வேண்டாம் மகனே, நீ கூறுவது தவறாகும். மாவீரனாக விளங்கும் தேரோட்டி மகனுக்கு இந்த ராஜ்யத்தில் இடம் அளிக்க மாட்டார்கள். சுவாமி, அப்படி என்றால் நமது மகன் இந்த பூமியை தியாகம் செய்ய வேண்டுமா? கங்கை மைந்தரின் விருப்பம் அதுவே. தேரோட்டி மகனாக விளங்கும் கர்ணன் தேரோட்டியாக வேண்டும் என்கிறார். தனுர் வித்தையில் மாவீரனாக விளங்கும் கர்ணனை அவர் புறக்கணிக்கவே விரும்புகிறார். ஒரு தேரோட்டியாவதில் எனக்கு விருப்பம் இல்லை தந்தையே. கர்ணனான நான் இந்த பூமியில் இங்குள்ள பிரஜைகள் முன்பாக நான் ஒரு மாவீரன் என்று போற்றப்படுவேன். வெற்றிக்கனியை எட்டி பறிக்கும் வரை வேறு இலக்கு என்னில் இல்லை. நான் வித்தையை கற்க வேண்டும் என்று இப்போது செல்கிறேன். குலத்தொழிலை கூறி என்னை உருகுலைக்க எண்ணுகிறார்கள் இங்குள்ளவர்கள். அதற்கு அனுமதிக்க மாட்டேன். சிறிது காலம் அஸ்தினாபுரத்தை விட்டு விலகி இருப்பேன். நான் இப்பூமியை தியாகம் செய்யவில்லை.
எனது பூமியில் நான் சிறந்து விளங்குவேன் தந்தையே. வில் வித்தையில் விற்பனரான ஒருவரிடத்தில் வித்தையை கற்று வித்தகனாக மாறுவேன். இதுதான் என்னுடைய சங்கல்பம். அப்படி என்றால் நீ ராஜ்யத்தை எதிர்க்க துணிந்து விட்டாய். நம்மை போன்றவர்கள் இருப்பதற்கு ஆசைப்படலாம், பறப்பதற்கு ஆசைப்படுவது தவறாகும். வானில் பறக்க விருப்பம் கொள்வது என்னை பொறுத்தவரை தவறல்ல தந்தையே. என் உள்ளத்து ஆசையை பெற வேண்டும் என்ற முயற்சியில் என் இன்னுயிரே போனாலும் சரி, அதையும் ஸ்வீகரிப்பேன். என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே. தந்தையே, கங்கை மைந்தர் பிதாமகர் கூறிய வாக்கினை அதிரதனுடைய மகன் அதி விரைவாக பொய்யாக்குவான். அஸ்தினாபுரத்தில் புகழோடு வாழ்ந்து காட்டுவான் உங்கள் கர்ணன்.